ஜப்பான்ஸ்ல இருக்க காக்கா எவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப காக்கா எவ்வளவு பிரில்லியன்ட் நம்ம படிச்சிருப்போம். காக்காக்கு தாகமா இருக்கும், தண்ணி குடிக்கலான்னு போனா பாட்ல தண்ணி ரொம்ப கீழே இருக்கும். காக்கா கல்லு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மேல வர வச்சு காக்கா தண்ணி குடிக்கும். இந்த ஸ்டோரி கேட்கறப்ப நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சின்ன வயசுல. இப்போ ஒரு காக்கா ஸ்டோரி கேட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஜப்பான்ல இருக்க காக்காஸ் வால்நட்ஸ் ரொம்ப பிடிக்குமா. அந்த வால்நட்ஸை பிரேக் பண்ற அளவுக்கு காக்காக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. சோ காக்கா என்ன பண்ணுமா, அந்த வால்நட் எடுத்துட்டு போய் ரோட்ல போட்டுருமா. அந்த ரோட்ல வர காரு பைக்கு அந்த வால்நட் மேல ஏறிச்சுன்னா அந்த வால்நட் பிரேக் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வால்நட் உடஞ்சு போன அப்புறமா போய் சாப்பிடுமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா காக்காக்கு இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. போய் சாப்பிடுறப்ப எதனா காரு இல்ல லாரி அடிச்சு தள்ளிட்டு போயிடுச்சுன்னா அதனால அந்த காக்கா என்ன பண்ணுமா, ரெட் சிக்னல் போற வரைக்கும் வெயிட் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெட் சிக்னல் போட்டுட்டு அப்புறம் தான் காக்கா போய் அந்த ரோட்ல அந்த வால்நட்டை சாப்பிடுமா. எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காக்கா. வால்நட்டை பிரேக் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு தெரிஞ்சு அதோட ப்ராப்ளம்க்கு எவ்வளவு சிம்பிளா ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்கவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. நம்ம ரியல் லைஃப்லயும் ப்ராப்ளம் ரொம்ப பெருசா தெரிஞ்சாலும் சொல்யூஷன் ரொம்ப காமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காக்கா மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாம நம்ம ப்ராப்ளம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணா போதும்னு நினைக்கிறேன் இதை சால்வ் பண்றதுக்கு. ஒரு காக்கா அதோட ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்றப்போ நம்மளால முடியாதா ஃப்ரெண்ட்ஸ்? இது பத்தி ஸ்கிரிப்ட் எழுதுறப்பதான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே காக்கா நம்ம இந்தியால ட்ரை பண்ணா எவனுமே ஒழுங்கா டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டான், அடிச்சு தள்ளிட்டு போயிட மாட்டானுங்க. ஒருவேளை அந்த காக்கா அதோட பிரில்லியன்ஸ் நம்ம இந்தியால யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ரீசன் ஹியூமன்ஸா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?